இது நந்தி நாடு. ஆச்சரியமா இருக்கு, ஒரு ஆளுக்கு இவ்வளவு முனிவர்கள் சுவடு எழுதியிருக்காங்க. ஆமா சார். சரி, இதெல்லாம் படிச்சு பாத்தீங்களா? ஒன்னொன்னுக்கு ஒத்து போகுதா? படிச்சு பார்த்தேன் சார். ஆனா நிறைய வேறுபாடு இருக்கு சார். வேடிக்கை என்னன்னா, இதுல ஒரு ஜோதிடம் என்னோட ஜோதிடத்தோட ஒத்து போகுது சார். அப்புறம் நாடி ஜோசி உண்மைன்னு எப்படி நம்புறது? ஆனா ஒரு விஷயம் சார், எல்லா நாடியிலையும் சோமுக்கு கட்டு கிடைச்சிருச்சு. ஆனா அகத்தியர் நாடியில் மட்டும் ஓலையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். நல்லா விசாரிச்சீங்களா? நல்லா விசாரிச்சுட்டோம் சார். அகத்தியர் நாடி தான் அதிகம். நாங்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், ஆர்த்தியை அடைச்சு வச்சிருந்த இருட்டாரிலிருந்து எடுத்த ஓலைச்சுவடி செக் பண்ணி பார்த்துட்டோம். இதுவும் நாடிச்சுவடின்னு தான் சொல்றாங்க. பர்டிகுலரா அகத்தியர் நாடியை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. கந்தன், நாடி ஜோசியத்துக்காக தான் இந்த கொலையெல்லாம் நடக்குதுன்னா, ஆர்த்திய கடத்திட்டு போனவங்க தான் இந்த கொலையெல்லாம் செய்யறாங்கன்னு வச்சுக்கிட்டா, அகஸ்திய நாடியில தான் ஏதோ விஷயம் சார். சார் 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 பாட்டிமா. என்னப்பா? சார் இல்லையா பாட்டி? யாரு? ஆகாஷ கேக்குறேன். ஆமா பாட்டி. குளிச்சுட்டு இருக்கான், என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல பாட்டி. டேய் நில்லுடா. என்னமோ நீ பாட்டுக்கு வந்து ஆகாஷ் எங்க என்ன குளிச்சுட்டு இருக்கான்னு ஒண்ணு போயிட்டே இருக்க, என்ன விஷயம்? சும்மாதான் பாட்டி. என்னடி இவன் என்ன பார்த்து இப்படி பயப்படுறான்? நீங்க இருங்க, நான் என்னன்னு கேட்டு வந்தேன். இருடி, ஏதாவது போன் கொண்டு வந்திருக்கோம் என்னமோ, நான் போய் பாத்துன்னு வரேன். இத மாதிரி தலை காயில ஆத்திக்கோ. உங்களை தேடி மணியோட அசிஸ்டன்ட் வந்தான். என்னம்மா? தெரியல, பாட்டி என்னன்னு கேட்டா ஓடி போயிட்டான். பாட்டி கூட போய் போயிருக்கான். எனக்கு ஏதோ முக்கியமான விஷயம் ஒண்ணு தோன்றது. இப்ப எதுக்கு நீ பதில் அடிச்சுட்டு இப்படி ஓடி வர? அபிராமி சொன்னாளா? சரியா குளிச்சியா இல்லையா? தலையெல்லாம் பாரு ஈரம் சொல்றது. ஏண்டா நீ அப்பவே விஷயத்த சொல்லியிருந்தா அப்படி டென்ஷன் ஆயிருக்க மாட்டானோ? என்ன விஷயம் பாட்டி? தம்பி, மாமா அன்பரசு ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அதான் உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடலாமேன்னு ஆரம்பத்தை விட்டு கூப்பிட சொன்னேன். அவன் பாட்டியம்மா பார்த்து பயந்துட்டான். ஏண்டா என்ன பார்த்தா ராட்சசி மாதிரியாவா இருக்க? ஹலோ சார், வணக்கம். மணி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. ஏண்டா மணி, இத்தனை வருஷத்துல உங்க சொந்தக்காரங்களை பத்தி என்கிட்ட எதுவுமே சொன்னது இல்ல? இல்ல பாட்டியம்மா, மாமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்காரு. என்னடா சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆகாஷுக்கு உங்க மாமாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் நீ நினைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரும் என்ன போல நாடி ஜோசியர் தான், பெரிய ஆளு. நாடி ஜோசியமா? ஏண்டா இவனையும் இந்த நாடி ஜோசியத்துல இழுத்து விடலான்னு பாக்குறியா? இல்ல பாட்டியம்மா, தம்பிதான். இல்ல பாட்டி, நான் இவர்கிட்ட ரேகையை பத்தி கேட்கணும். ரேகை? டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரேகை எனக்கு ஆபீஸ்ல யூஸ் ஆகும். பயோமெட்ரிக்ஸ்ல யூ சே we take into consideration only 9 kinds, but there are more than 12. So என்னப்பா நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. ஆகாஷ், நீ சீக்கிரம் ஆத்துக்கு வந்து சேரு. Come fast. So how many different kinds of rega you? அப்பா, கொஞ்ச நேரத்துல கதி கலங்கி போச்சு. பட்டாசு மாதிரி படபட படபடன்னு பொறிஞ்சு தள்ளிட்டாங்க. ஏண்டா தம்பிய கூட்டிட்டு வாடானா சொதப்பிட்டு வந்து நிக்கிற. நான் என்னென்ன பண்றது சார்? தனியா இருந்தா மட்டும் கூட்ட சொன்னீங்க. அங்க போனா பாட்டியம்மாலாம் இருந்தாங்க. என்ன ஏதுன்னு கேட்டாங்க. குடுகுடுன்னு ஓட வேண்டானா? தெரியலன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? எடுத்துன்னு வந்திருக்கீங்கல்ல, கொடுங்க. தம்பி என்ன பேர்? ஆறுமுகண்ணே. சரி, போய் 2 டீ வாங்கிட்டு வா. சரிண்ணா. ஒரு நிமிஷம். நீ ஒரு டீ சாப்பிட்டு பொறுமையா வந்தா போதும். சரிண்ணா. சரிண்ணா. கொடுப்பாரு மாமா, கொடுங்க. வா, அச்சு அசலா சோமோட உழைச்சொடி மாதிரி இருக்கு. மணி, உங்க மாமா ரியலி கிரேட். தம்பி,
என்ன பேர் சொன்னீங்க? எதுக்கு மாமா கேக்குறீங்க? இருமுங்க, நீங்க சொல்லுங்க. யாரோட ஓலைச்சுவடின்னு சொன்னீங்க? சோமு. ஏன் கேக்குறீங்க? சோமு. எந்த சோமு? உங்களுக்கு தெரியாது. நேரல் பத்திரிகை ரிப்போர்ட்டரா? ஆமா. உங்களுக்கு அவரை ஏற்கனவே தெரியுமா? தெரியும் மாவா. நல்லா கேட்டீங்க போங்க. அவனை தெரியாதவங்க யார் இருக்கா? பெரிய கொலைகாரன் தம்பி. நிறைய கொலையெல்லாம் பண்ணிட்டு போலீஸ் தேடிட்டு இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா மணி, நாடு ஜோதிட விஷயமா கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவனோட நாடிக்கட்டு உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேணாம் தம்பி, இந்த விபரீத விளையாட்டுலாம் வேணாம். அவனோட நாடிக்கட்டு உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு தெரிஞ்சா இங்க வருவான். ஜாக்கிரதை மணி. உன் அக்கா புருஷன்ற முறையில சொல்றேன். நம்ம ஆளுங்கள ஒருத்தரை கூட போட்டு தள்ளியிருக்கான். எதுக்கும் நீ ஜாக்கிரதையா. சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன். ஏய், அங்க என்ன பண்ற? இசைக்கு கூட கொலை பண்ணிருக்கான. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த சின்ன வயசுல இவ்வளவு குறையெல்லாம் என்னது? இன்னும் குறை காலத்துல அவன் என்னென்ன பண்ணுவான்? மரம் அவன் இல்லை மரம். உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணிடு. அப்புறம் நீ பார்த்து அமைதியா வச்சுக்க. இந்த ஊர்ல ஏதாவது கொலை நடக்கும், அப்புறம் உன்னை புடிச்சிட்டு போய் ஏதாவது கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. ஏய், உனக்கு என்ன கோவம்னு எனக்கு நல்லாவே தெரியும். பெரியவனுக்கு கீழே உன்னை வச்சிருக்காரு தானே கோவம். புரியாம பேசாதடா. அவன் இல்லனா நீ இல்ல. உன்னை வெயில்ல கொண்டு போய் வச்சேன்னு வை, வாடி வதங்கி போயிடுவ. ஆமா, இவனை பார், சைலண்டா இருக்கான். இவனுக்கு தெரியும் இந்த இடத்த விட்டு நவுத்தலாம் சேர மாட்டோம்னு இவனுக்கே நல்லா தெரியும். வெயில்ல வச்சா வாடி போயிடுவான். வீட்டுக்குள்ள வச்சேன்னு வையன், வெள்ளை வெளியேன்னு வெளுத்து போயிடுவான். என்ன சொல்லுது முகிலா? ஆ? செடி என்ன சொல்லுது? என்னத்த சொல்லுது? ஒரே குறைதான். இவங்கிட்ட பேசினா அவன் கோச்சுக்கிறான், அவங்கிட்ட பேசினா இவன் அழுகுறான். எப்ப பார் ஒரே சண்டை சச்சரவு தான். இவங்களை சமாதானப்படுத்துறதுக்கே நேரம் சரியா இருக்கு. இந்தா என்னது? பட்டாம்பூச்சி. ஜப்பான்ல டாகாஹாமான்னு ஒருத்தர் இருந்தானா. அவனுக்கு அக்கிகோன்னு ஒரு காதலி. அவ செத்து போயிட்டாளாம். டாகாஹாமா அவன் ஞாபகமாவே இருந்து கல்யாணமே பண்ணிக்காம வயசாகி போச்சான். டாகாஹாமா செத்து போனப்போ அக்கிகோட ஆவி பட்டாம்பூச்சியா வந்து அவனை கூட்டிட்டு போனதா சொல்லுவாங்க. செத்து போனவங்களோட ஆவிதான் பட்டாம்பூச்சியா சுத்துறதா ஒரு நம்பிக்கை. ஆமா, செத்து போனவங்க முதல்ல கம்பளி பூச்சியா வந்து பயமுறுத்துவாங்க, அப்புறம் தான் பட்டாம்பூச்சியா மாறுவாங்க. அம்மா இந்தமா பப்பாளி பழம். என்ன சார் இது? சென்டர் பேஜ்ல என்ன போட்டிருக்கீங்க? எவ்வளவு பழைய நியூஸ் இது? இதுக்கு போய் 3 பக்கம் கொடுத்திருக்கீங்களா கலர்ல? வேஸ்ட் பண்ணிட்டீங்களே சார். சப் எடிட்டரா உட்கார்ந்தா மட்டும் பத்தாது, கொஞ்சம் அறிவு. ஹலோ அப்பா, சிக்னல் போயிடுச்சு. பப்பாளி பழம் எடுத்துக்கங்க. சார் உங்களை நம்பி தானே நான் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஒரு மண்டலம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு நிமிஷம் துளசி, போன் பேசிட்டு இருக்கேன். ஏமா டிஸ்டர்ப் பண்ற? நெய்தல் பத்திரிகையோட பாலிசி என்ன சொல்லுங்க. இது இந்த விஷயம் எப்படி சார் பிரிண்ட்டுக்கு வந்தது? ஃபாலோ அப்புக்கு ஒரு பக்கம் பத்தாதா சார்? ரிப்போர்ட்டர் போகும்போது நம்ம சொல்லி அனுப்பணும் சார். இது ஒரு ஃபாலோ அப் ஆர்டிக்கல், பலபலன்னு எழுதாதன்னு சொன்னீங்களா நீங்க அவங்கிட்ட? யாரு எழுதுனது? ராமூர்த்தியா? அவன் தான் மடையனா உங்களுக்கு கறி வைக்க சார் போச்சு. அப்படி நடந்து போச்சா? இதை நான் காசு கொடுத்து வாங்குறவங்க போய் சொல்ல முடியுமா சார்? திருஷ்டி பரிகாரம் மாதிரி 12ஆம் பக்கத்துல ஜோக்கர் ஒண்ணு போட்டிருக்கீங்களே, அது எந்த வகையில சார் ஜோக்கு? சொல்லுங்க சார். ஒரு ஜோக்கா? என்னமா? என்னாச்சு? ஓ மை காட், கத்தி எப்படி அவளுக்கு கடிச்சிச்சு? புத்தி இல்ல உனக்கு? புரிய எடுத்து வா. ஓ மை காட், என்னமா அது? துளசி ஏமா இப்படி பண்ண? பப்பாளி பழம் உடம்புக்கு நல்லதுப்பா. சாப்பிடுங்கப்பா. சாப்பிடுறேம்மா, இதோ சாப்பிடுறேன். துணி எடுத்துட்டு வாமா சீக்கிரம். பப்பாளி பழத்துல நிறைய விட்டமின்ஸ் இருக்குப்பா. பாரு, சாப்பிடுறேன் பாரு. பப்பாளி
இந்தாங்க ஐயா. இன்னும் இவ்வளவு நேரம் புடிச்சுக்கோ, டைட்டா புடிச்சுக்கோ. என்னம்மா நீ இப்படி போய் பண்ணிட்ட? டைட்டா புடி. சோ நீ இன்னும் மாறவே இல்லையா துளசி? நான் விஷ்ணு. ஹலோ, நீங்க மிஸ்டர் குமரகுரு? ஐ அம் டாக்டர் விஷ்ணு ஃப்ரம் மேசன், ஜெர்மனி. ஓ, நீங்க துளசியோட கலிகா? ஹஸ்பண்ட். பாட்டி எழுந்துக்கிறேன் பார்த்துக்கோ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாட்டி எதுக்கு போறா? இது போற கரெக்டாக பேசிக்கலாம். இப்படிதான் ஒரு நாள் என்கிட்டயும் ட்ரை பண்ணா. லேப்ல ஆசிட் எடுத்து குடிக்க போயிட்டான். அப்ப நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா? என் துளசி ஞாபகம் இருக்கா? இது அஸ்டிக் ஆசிட், பெருசா ஒண்ணும் ஆகாது. இந்த நைட்ரிக் ஆசிட் கையில எடுத்து கொடுத்தேன். வாங்கினவ சிரிச்சா. அன்னைக்கு நாள் பூரா சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் காதலிச்சோம், கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைச்சு ஏன் துளசி அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லையா? இன்னும் நீ மாறவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் டிவோர்ஸ் வேணும்னு கேட்டா. அப்ப ஏன்னு எனக்கு தெரியல, கொடுத்துட்டேன். அம்மா, துளசிக்கு இவ்வளவு கோல்டா பிடிக்காது, கொஞ்சம் ஆர்டினரி வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சரிங்க. உங்க சொந்த ஊரு? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, தமிழ்நாடுதான்.
அப்பா அம்மா +2 படிக்கும்போது ஆக்சிடென்ட்ல போயிட்டாங்க. அப்புறம் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங், மாஸ்டர்ஸ் இன் ஜெர்மனி. அப்புறம் துளசி இருக்குல்ல லேப்லயே ஜாயின் பண்ணேன். அப்புறம் துளசி கல்யாணம், டிவோர்ஸ். ஏன் துளசி, நீ இதுக்காக தான் டிவோர்ஸ் கேட்கறேன்னு என்கிட்ட சொல்லிருந்தா நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்காமலே இருந்திருக்கலாம் இல்ல? சொல்லியிருந்தா எனக்கு எய்ட்ஸ் வர விட்டுருப்பியா? நீ ஒரு ரிசர்ச்காக எய்ட்ஸ் வைரஸை இன்ஜெக்ட் பண்ணி கூட என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? அது கொத்துட்டு இருந்திருப்பியா? எனக்கு உன்னை பத்தி தெரியும் விஷ்ணு. He still in love you, damn it. I know. அதனாலதான். இங்க பார், உனக்கு டிவோர்ஸ் கொடுத்த பிறகு வேற லேபுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனேன்ல, அங்கிருந்து உன்னை கான்டாக்ட் பண்ண எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா? பட் யூ டிடன்ட் ரெஸ்பாண்ட். அப்புறம் உன்னோட லேபோட வெப்சைட்டை பார்த்து தான் உனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். என்னோட ரிசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்ணிட்டு அடுத்த ஃபிளைட் பிடிச்சு இங்க வந்திருக்கேன். லுக், we are going back. நாம 2 பேரும் நம்ம வீட்டுக்கு போறோம். விஷ்ணு, அவ இப்ப இருக்கிற நிலைமையில சாரி, இது எங்க 2 பேரோட பர்சனல் விஷயம். ப்ளீஸ். என்ன பண்ணிட்டு இருக்க? காலம். ஏண்டா எங்கடா போயிட்டு வர? அவர் தனக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வர்ற பாட்டி. என்னடி சொல்ற? சாப்பிடறதுக்கு முன்னாடி காக்காக்கு சாதம் போடுவோமோ நோ, அது மாதிரி அவர் ஃப்ரெண்டுக்கு சாதம் போட்டுட்டு வர்றார். ஏண்டா பிச்சைக்காரனுக்கா? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் போட்டிருக்க மாட்டேனா? இலையில போட்ட சாதம் ஆறின்னு இருக்கு, உட்காரு. குழம்பு ஊத்துடி. இன்னும் கொஞ்சம் ஊத்துவா. திருச்சிற்றம்பலம். வரலாமா? வாங்க வாங்க, நம்ம அதுக்கு வரதுக்கு இது என்ன கேள்வி? நீ உட்காருடா, சாப்பிடறத பதில எழுந்திருக்க கூடாது. அப்பா வாங்கப்பா. எப்படிப்பா இருக்கேன்? நான் நன்னா இருக்கமா. நீ எப்படி இருக்க? நான் நன்னா இருக்கேன். நீ கொஞ்சம் குண்டான மாதிரி எனக்கு தோன்றது. குண்டாகாம எப்படி? சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காளோனா? பாட்டி வேண்டாம், அப்புறம் வச்சுக்கலாம். சரி. என்ன ஆகாஷ், சுகமா இருக்கியா? நீங்க கொஞ்சம் இழைச்ச மாதிரி இருக்கீங்களப்பா. ஆமாமா, நேக்கு வயசாயிட்டே போறது இல்லையா? நீங்களும் கைகள் அலுமின்னு வந்துட்டு எல்லாம் இலை போட்டுட்டு போய் ஆகாஷோட சாப்பிட்டுலாம். அபிராமி, கொல்லையில போய் ஒரு இலை எடுத்துட்டு வா. இருமா, இப்பதான் பிரயாணத்தை முடிச்சுட்டு வரேன். ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு கையோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். அபிராமியை அழைச்சிட்டு போலாமோ? இப்பவே வா. நீங்க இங்கேயே ஸ்நானம் பண்ணி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போலாமே. 5-6 மாசமா நான் ஊர்ல இல்ல. கோவில் நிலவர வேற என்ன ஏதுன்னு தெரியல. எங்க போயிட போறோம்? 2 தெருத்தெல்லாம் நம்ம ஆந்தன. சாயங்காலம் வரும். அபியும் இப்பவே அழிச்சுன்னு போணுமா? அவ இங்க இருக்கட்டுமே. பூட்டி கிடந்த வீடு, அத பெருக்கி சுத்தம் பண்ணி ஒரு நல்ல ஆமா மாத்துறது என் பொண்ணாலதான் முடியும். புறப்படலாமாமா? சத்திருங்கப்பா, துணிமணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். டேய், நீ சாப்பிடுறா? சுவடி எல்லாம் கைக்கு கிடைச்சாச்சா? என்ன கேட்டு? அந்த ஓலைச்சுவடி உன் கைக்கு கிடைச்சதான்னு கேட்டேன். என்ன சோடி? உன் கொள்ளு தாத்தாவோட ஓலைச்சுவடி.
அது உங்களுக்கு எப்படி தெரியும்? என் குருநாதர் கிட்ட ஒரு ஓலைச்சுவடிங்கிறது. அவர் சமாதி அடைகிறதுக்கு முத நாள் என்ன கூப்பிட்டு தாரண வருஷம் முடியிற வரைக்கும் இது மறைஞ்சிருந்து பார்த்திப வருஷம் பிறந்த உடனே அது என் கொள்ளு பேர கைக்கு கிடைக்கும்னு சொன்னார். அப்படி ஏதாவது ஒரு ஓலைச்சுவடி உன் கைக்கு கிடைச்சதான்னு கேட்டேன். பாட்டி ஒரு ஓலைச்சுவடிய மறைச்சு வச்சிருந்தா அத நான் எடுத்து வச்சிருக்கேன். பெரியவாளோட வாக்கு என்னைக்குமே பொய்யாகிறது. என்னடா அது வளன்னு பேசிட்டு இன்னுமா சாப்பிட்டு முடிக்கல? எங்க வா இங்க வாடி. இந்த துணி எல்லாம் கொண்டு போய் அங்க போட்டுட்டு அப்படி வந்து நில்லு. இங்க வா, இத வந்து வாங்கிக்கோ. என்ன இது புடவையா? ஆமா, எனக்கு பிடிச்ச கலரா? வெரி குட், குடுவோ. இரு, கால்ல வந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, அப்பதான் தருவேன். இது வரையா? மகாராஜே நன்னா இருக்கணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு புருஷன் வரணும். ஆமா, நடராஜர் அவளால இந்த முறையாவது அபி 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 அப்பா உள்ள ஏதோ சொன்னாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? அது அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கோம், மனசு எல்லாத்தையும் மனசுல வச்சுக்க வேண்டாம். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இது உங்க ஆமா இருந்தாலும் என் குருநாதன் வாழ்ந்தது நேக்கு இன்னொரு க்ஷேத்திரம். இங்க வந்துட்டு போறது கோவிலுக்கு வந்து போற மாதிரி. அவ்வளவு வரும் பாட்டி. இந்த பாருடா, அவளை வழி அனுப்புறேன்னுட்டு பாதி சாப்பாட்டுல இருந்து வந்திருக்கேன். 2ஆம் ஜாதம் கூட போட்டுக்கல. வா வந்து சாப்பிடு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னடா? அபிராமியோட அப்பா ஏதோ சொன்னாரு, இந்த முறையாவதுன்னு. ஏன் அபி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? என்னன்னு? அவன் எப்படிடா உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லுவா? என்ன விஷயம் பாட்டி? அபிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுடா. வாட்? என்ன சொல்ற நீ? யார் அவ ஹஸ்பண்ட்? நான் பார்த்ததே இல்லையே. அவன் இருந்தா தாண்ட நீ பார்க்க முடியும். என்ன சொல்ற பாட்டி? கல்யாணம் ஆன ஒரு வாரத்திலேயே விஷஜரத்துல அவன் போயிட்டான்டா. You mean she's... தனித்த மகன் ஏங்கிடும் இவ்வேலை தன்னில் தமிழதுவும் இவன் வழியில் நிற்கும் அப்பா இவன் கனிந்ததுவும் கைம்பெண்ணாய் மாறி வந்தே காலத்தே உரைக்கும் வகை செய்யும் பாரே. கைம்பெண்ணுங்கிறது உன் பேரா? கைம்பெண்ணா? கைம்பெண்ணுன்னா எதுங்க? ஓ விடோ. அப்போ இன்னொரு பொண்ணு வந்து உன்னை விட பெட்டரா எனக்கு தமிழ் கத்துக் கொடுப்பாளா? இதெல்லாம் நம்பாதே. நாடி ஜோஷம் ஜாதகம் எல்லாமே போய். இதெல்லாம் நம்பாதே, போய். என்னடா? ஒண்ணும் இல்ல. கல்யாணம் எப்ப ஆச்சு? அது ஆச்சு ரொம்ப சின்ன வயசுலயே. சின்ன வயசுலயா? சைல்ட் மேரேஜ் பாட்டி, அது தப்பு கிடையாதா? தப்பாவது ரைட் ஆகுது. தப்பு ரைட்டு எல்லாமே நம்ம எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்த பொறுத்து தாண்டா இருக்கு. இப்போ இந்த 3ஆவது இடத்துல ஒரு ஹிந்து ஃபேமிலி இருக்கா. நம்மளும் ஹிந்து தான், அவ மாமிசம் சாப்பிடுவா, அவளுக்கு தப்பு இல்ல. ஆனா நமக்கு தப்பாச்சே. மகாபாரதத்துல பாஞ்சாலி 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டா. அந்த காலத்துக்கு அது சரி. ஆனா இந்த காலத்துக்கு தப்பாச்சே. மிலிட்டரியில ஆளை சுடுவான்.
அந்த இடத்துக்கு அது சரி. ஆனா இங்க பண்ண முடியாது, தப்பாச்சே. இந்த தப்பு ரைட்டு எல்லாமே இடம், பொருள், ஏவல், காலம், இந்த மாதிரி பல விஷயங்களை பொறுத்து தாண்டா அமையிறது. பாட்டி உலகம் தெரியாம பேசிட்டு இருக்க. நீ தான் இப்ப உலகம் தெரியாம பேசுற. நம்ம எல்லாம் அக்னியோடய வளர்ந்தவாடா. அக்னி இல்லாம நமக்கு எதுவுமே செய்ய தெரியாது. அர்ச்சகமோ புரோகிதமோ எல்லாத்துக்கும் நம்ம ஹோமம் செஞ்சு ஆகணுமே. அதனால ஹோமம் பண்ணணும்னா கல்யாணம் ஆனவாளா இருக்கணும். எதுக்கு? பொண்டாட்டி கையால அக்னியை எடுத்து கொடுத்து ஹோமம் வளர்த்தாதான் அதுக்கு பேர் ஹோமண்டா. அதனாலதான் சின்ன வயசுலயே கல்யாணத்தை பண்ணி வச்சிருவா. பாட்டி அதெல்லாம் அந்த காலத்துக்கு சரியா இருக்கும். இப்போ இந்த காலத்துக்கு சரியா தாண்டா இருக்கு. உங்க அப்பா தான் கோவில் காரியங்களாம் வாண்டணும் எங்கேயோ அமெரிக்காவில போய் உட்காந்துட்டான். ஆனா இங்க இருக்கிற தீட்சதர்லாம் கோவில் காரியத்தை விட்டு அவளுக்கு வேற எதுவும் செய்ய தெரியாதுடா. அதனால்தான் சின்ன வயசுலயே கோவில் காரியத்துல இறக்கிடுவா. ஹோமம் பண்ண கத்து கொடுத்துருவா. வயசானதுக்கு அப்புறம் இதெல்லாம் கத்துக்க முடியாது, மண்டையில ஏறாது. அதனால சின்ன வயசுலயே கல்யாணத்தை பண்ணி வச்சிருவா. அப்ப நம்ம அபிக்கான மாதிரி ஆயிட்டா அவ கதி. அவளுக்குலாம் இன்னொரு கல்யாணம் பண்ணி இருக்கலாம்ல. இதுல தப்பு இல்லைங்கிறியா? இதுல என்ன தப்பு பாட்டி? போடுங்கடா. கோவில்ல கமிட்டி மீட்டிங் இருக்கு, கண்டிப்பா இத பத்தி பேசுறேன். தீட்சதாலாம் என்னைக்குமே மறு கல்யாணத்துக்கு தடை சொன்னது இல்ல தெரியுமோ? போறண்டா, இது போறோம் எனக்கு. ஏண்டா பாதி சாப்பாடுலயே எழுந்து போயிட்ட, சாதங்கள்லாம் ஆறி கிடக்கு. சூடா 2 தோசை வேணா வாத்தட்டுமா? உனக்கு எதுக்கு சிரமம் பாட்டி? என் வயித்துல பாலை வாத்திருக்க, தோசை வாக்குறதா சிரமம்? வணக்கங்க. சங்கரையா இருக்காருங்களா? இருக்காருங்க. நான் கொஞ்சம் பார்க்கணும். வர சொல்றேன். சரி. வேண்டாம், ட்ரெயின்லயே இப்படித்தான் பிஸ்கெட்ல மயக்க மருந்து கலந்து கொடுப்பாங்க, வாங்காத. ஐயா வாங்க. நேத்து உங்களை பார்க்க முடியல. இல்ல பரவாயில்லைங்க. ரூம் வசதி எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. டிஃபன் எல்லாம் சாப்பிட்டீங்களா? நல்லா கோயில் ஆச்சுங்க. போயிட்டு வந்தாச்சா? இந்த சோடி வாங்க போலாம். ஐயா எங்களுக்கு எப்போ பார்க்க போறீங்க? யார் இவர் இப்பதானே எடுத்தது? வந்தாரு. தனசேகர ஐயா, இந்த அம்மாவுக்கு என்னன்னு பாரு. இப்பதானமா ரே கொடுத்தீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, அவங்க நேத்து வந்தவங்க. உங்க பொண்ணுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்லி இருந்துச்சே, செஞ்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒரு குறையும் இல்லாம செஞ்சு முடிச்சிட்டோம். ஒரு 7 பேருக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவங்களும் எங்களை வாயாறு வாழ்த்திட்டு போயிட்டாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சரி, உங்க பொண்ணுக்குள்ள சொடி எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்க. இப்ப இதுல எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆர்வம்? இந்த மருந்து அவளுக்கு சொன்னீங்களே அது. ஓ, ஔஷத காண்டம். உங்க பொண்ணு கிடைச்சிட்டாங்களா? இன்னும் கிடைக்கல. ஆனா அவ கிடைச்சிருவாயா? கிடைச்சிருவா. உங்க வசிஷ்டர் வாக்குலயே நாடியில சொல்லிருக்கு இல்லையா, அவ கிடைச்சிருவா. நீங்க படிங்க. அப்ப ஔஷத காண்டம் பார்க்கணும். ஔஷத காண்டம். திருபிறை முடியதனில் தரித்த ஈசா, திருநடனம் ஆடிவிட்டாய் தில்லை தேவா. திருவுள்ளிருக்கும் வேலூரில் மருத்துவனாகி தீரான் நோய் தீர்க்கும் உன்னை வணங்கி வணங்கியே வதிட்டன் ஞான் உபதேசிப்பேன். இந்த வேதத்தை எழுதிய ஸ்ரீ அருந்ததி வசிஷ்டர்
வைத்தியநாத சாமியையும் தில்லை நடராசரையும் வணங்கி இந்த ஆர்த்தியினுடைய ஔஷத காண்ட விளக்கத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்றார். வனிதையும் மறைக்கப்பட்ட பிணிசூழ் மடந்தை. இந்த பெண் ஏற்கனவே காணாம போய் பிணிப்பட்ட நிலையில் உள்ளாள். எண்ணூலை அன்று நீ கேட்டபோது அதில் சொன்னேன் அவள் வருவாள் திண்ணம் திண்ணம். ஏற்கனவே இந்த பெண்ணுக்காக நீங்க கேட்டபொழுது இந்த பெண் மறைக்கப்பட்டிருக்கிறாள், பிணிப்பட்டு இருக்கிறாள், கண்டிப்பாக வந்து சேர்வாள் என்று சொல்லி உள்ளோம். சொன்னது திண்ணம் திண்ணம். வசிஷ்டர் சொல்கிறார் அவள் வருவது உறுதி, சத்தியம், நிச்சயமாக அவள் கிடைப்பாள். வந்தவள் பிணி தீர என் ஆசி உண்டு. பெண் வருவாள், அவளுக்கு இருக்கக்கூடிய பிணி தீரும். பிணி தீர்வதற்கு ஸ்ரீ அருந்ததி வசிஷ்டருடைய ஆசியும் உண்டு. வடுத்துகிறேன் என் அருள் பெற்ற அகத்தியதும் இந்த நோய் மருத்துவம் அவர் பொருள். என்ன ஏன் தயங்குறீங்க? மேல படிங்க. என்ன சார் அதுல மருந்து இருக்குன்னு தானே சொல்லிருக்கு? மருந்தெல்லாம் இருக்கு, ஆனா என்ன என்ன இதுல பயப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன படிங்க. என்ன வசிஷ்டர் சொல்லியிருக்கிறாருன்னா, வந்தவள் பிணிதீர என் ஆசி உண்டு, வழுத்துகிறேன் என்னருள் பெற்ற அகத்தியனும் இந்த நோய் மருத்துவமும் எழுதியுள்ளார், அவர்குடில் சென்றுமே அறிவாய் முற்றே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வசிஷ்டருடைய சீடர்கள்ல அகத்திய முனிவர் ஒருத்தர். ஔஷதத்தை பத்தி அவரு எழுதி வச்சிருக்கிறார். அதனால வசிஷ்டரே சொல்றார், நீங்க அகத்திய நாடியை பார்த்து அந்த மருத்துவத்தை பர்டிகுலரா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ அதையும் நீங்களே படிச்சு சொல்லிடுங்களேன். அகஸ்திய நாடி எங்க கிட்ட கிடையாதுங்க, வசிஷ்ட நாடி தான் எங்க கிட்ட இருக்கு. இப்ப நான் எங்க போகணும்? இந்த வைத்தீஸ்வரம் கோயிலே 2 இடத்துல அகத்திய நாடி இருக்கு, விசாரிச்சு பாருங்களேன். இல்ல பரவாயில்ல, வாங்க. ஏன் டாக்டர் என்னாச்சு? ஒண்ணு வியாதிக்காக மருந்துக்கு ஔஷத காண்ட பார்க்க வந்தேன். இப்போ இங்க அது இல்ல, அகத்திய நாடியில தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியலைங்க. நீங்க ஒரு டாக்டர் தானே, உங்ககிட்ட வர பேஷண்ட இன்னொரு டாக்டரை போய் பார்க்க சொல்றது சகஜம் தானே? அது சரிங்க. அதே மாதிரி தான் ஒரு மகரிஷி இன்னொரு மகரிஷியை பார்க்க சொல்றது கூட சகஜம் தானே? அவங்க சொல்லிட்டாங்க, ஆனா எனக்கு எங்க போய் யாரை பார்க்கறது புரியலீங்களே. அப்படியா? ரயில்வே ஸ்டேஷன் ரோட்ல ஆறுமுக ஜோசியரோட மகங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அகஸ்தியர் நாடி தான். நீங்க அவங்கள போய் பாருங்க. வணக்கம். இப்ப நீங்க கொடுத்திருக்கிற ரேகைக்குரிய பொதுக்காண்ட கட்டு கிடைச்சிருக்கு. இந்த கட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஓலையையும் தெளிவா நான் உங்களுக்கு படிச்சு சொல்றேன். படிச்சு சொல்றதுல எந்த லீஃப் உங்களுக்கு பொருந்ததுன்னு பாத்துறலாம். ஐயா கொஞ்சம் மன்னிக்கணும், நானே என் பொண்ணுக்கு எல்லாமே வசிஷ்ட நாடியில பாத்துட்டேன். அதுல இந்த ஔஷத காண்டம் மட்டும் அகத்திய நாடியில் தான் பார்க்கணும்னு அதுல வந்திருக்கு. அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க எனக்கு ஔஷத காண்டம் மட்டும் பார்த்து சொன்னா போதும்.
இல்ல பொது காண்டத்தை முறையா பார்த்த பிறகுதானே ஔஷத காண்டத்தையே பார்க்க முடியும். கொஞ்சம் இருங்க. இதுல எல்லாமே இருக்குது. இதுல டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க பாருங்க. என் பொண்ணு பேரு ஆர்த்தி, நான் அவங்க அப்பா டாக்டர் தில்லைராஜன். நீங்க மத்த காண்டத்தெல்லாம் அப்புறம் நிதானமா பாருங்க. எனக்கு இந்த ஔஷத காண்டம் மட்டும் உடனே பார்த்து சொல்லிடுங்க. அப்படியா? அதுல கொஞ்சம் இருங்க, வரேன். வாங்க. என்ன இந்த ஔஷத காண்டம் கிடைச்சிருச்சுங்களா? ஐயா, நீங்க கொடுத்த இந்த ஜாதகத்துக்கு எல்லா கட்டுகளுமே இருக்குங்க. குறிப்பா அந்த ஔஷத காண்ட கட்டு மட்டும் இப்ப இல்லைங்கய்யா. அது எங்க பிரான்ச்சுக்கு போயிருக்கு. திரும்பி வரணும். எதுக்கும் நீங்க ஒரு 15 நாள் கழிச்சு வரீங்களா? பார்க்கலாம். ஆண்டி சுசிலா, கூத்தாண்டவர் கோயில்ல என்னடி பண்ண? நான் என்ன பண்ணேன்? பொட்டு அளிக்கும் போது அழகு சொன்னா உன் கண்ணுல இருந்து தண்ணியா வரல. நான் என்ன பண்றது? எனக்கு அழகே வரல. வாடி, குளிச்சுட்டியாடி? அங்க சீலா என்னடி பண்றா? அவங்க துணிக்காய போட்டுட்டு இருக்கிறான். அவ பேரு ஷீலா இல்லையா, திரிஷாவா. ஜோடி நடிக்க போறாங்க. அப்படியா? அப்படி போடு 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 சும்மா நிறுத்துங்கடி, சின்ன பிள்ளையாட்டம். என்னடி? அட பாடி. ஐயோ, சீக்கிரமா வாங்கனே. சீக்கிரமா வாங்க. சீக்கிரமா. ஏண்டி கத்துற? அங்க பார்க்கா ஏதோ பணம் கிடக்குது. பணமா? எங்கடி? ஆனா அங்க பார்க்கா பொதுக்குள்ள. போன மாதிரி தெரியலையே. எவனா விழுந்து கிடக்கிறான்னு நினைக்கிறேன். பாடி. யாரு இது? யாருக்கு தெரியும்? தம்பி, நெருப்பா கொதிக்குது, சீக்கிரம் தூக்குடி. எதுக்குக்கா நமக்கு வம்பு? அட தூக்குடிங்கிற. இந்தாடி. குடி. ராத்திரி கீழே போட்ட போறேன். மெதுவா. ஒரே ஒரு தோப்புல ஒரே ஒரு மாமரம், ஒரே ஒரு மாமரத்துல ஒரே ஒரு மாங்கல. வெற்றுக்களி மண்ணை சிற்பமாக யார் செய்கிறதோ? பட்டாம்பூச்சி பெண்ணை திட்டமிட்டு யார் வென்றதோ? புட்டு சோரா புட்டு தொட்டுக்கிட்டு உச்சு குட்டு பப்பம்மா. என்ன திருடுறியா? யார் திருடுறா? யார் என்னன்னு பார்க்க வேண்டாமா? உன்ன மாதிரி நினைச்சே. ஏண்டி சண்டை போடுறீங்க? இங்க கொடு. இந்தாக்கா.
ஏய் சுஜாதா இது என்ன படிச்சு சொல்லு. ஏக்கா சோமேஸ்வரன் நெய்தல் பத்திரிகைன்னு இருக்குக்கா. இந்தாடாப்பா. எங்க கூட்டிட்டு போறேன்? சொல்றத கேளு. என்ன வாங்கோ வாங்கோ. வணக்கம். நானு வைத்தீஸ்வரர் கோயில்ல இருந்து சென்னைக்கு போயிட்டு இருந்தேன். இங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி டீ குடிக்கலாம்னா என்ன பிடிச்சி இங்க கூட்டிட்டு வந்துட்டான். ஏண்டா ஏண்டா அப்படி பண்ணின? உள்ள வாங்கோ. ஆத்துக்குள்ள வாங்கோ. இல்ல நானு பரவாயில்ல வாங்கோ. இவ்வளவு தூரம் வந்திருக்கல, ஒரு டிஃபன் சாப்பிட்டு போலாம். உள்ள வாங்கோ. வாங்கோ. அட வாங்க டாக்டர். ஹலோ. இல்ல நானே சென்னை வரைக்கும் போயிட்டு இருந்தேன். பஸ் சிதம்பரத்துல நின்னுச்சு. உன் ஃப்ரெண்ட் இருக்கா நோனோ, இவரை பார்த்ததும் தெரிஞ்ச மூஞ்சியா இருக்கேன்னு ஆத்துக்கு அழிச்சுன்னு வந்துட்டா. எனிவே சார் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நான் போய் டிஃபன் எடுத்துன்னு வந்துடுறேன். டாக்டர், நீங்க வைத்தீஸ்வரன் கோயில் போன விஷயம் என்னாச்சு? ஆர்த்திக்கு அந்த ஔஷத காண்டம் கிடைக்கல. வசிஷ்ட நாடில அகத்தி நாடில பார்க்க சொல்லி வந்தது. நான் அதையும் பார்த்தேன். ஆனா அங்கேயும் கிடைக்கல. அந்த காண்டம் இல்ல. இன்னொரு 15 நாள் கழிச்சு என்ன வர சொல்லியிருக்காங்க. அதான் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். இந்த பய பிடிச்ச என்ன. மாமி. யாரு? நான் தான் மாமி. பாடி இங்க இருக்கிற பரங்கிப்பட்டில இருந்து எங்க ஆத்துக்கு வரதுக்கு உனக்கு இன்னைக்கு தான் வழி தெரிஞ்சுதா? எங்க மாமி வேலையே சரியா இருக்குது. அது யாரடி உன் பொண்ணா? ஆமா மாமி, இப்ப இவளுக்கு வேற உடம்பு சரியில்லை, அதான் வந்தேன். என்னடி உடம்புக்கு? ரொம்ப நாளா ஒரே இருமல், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். இதான் பேரனா? ஆமா ஆகாஷ், நீ குழந்தையா இருக்குதா நம்ம பத்தில வேலை செஞ்சுட்டு இருந்தா. அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. டாக்டர் கிட்ட வந்தியா? இல்ல மாமி, பாக்காத டாக்டர் இல்ல, எல்லா டாக்டர்ட்டையும் காமிச்சிட்டேன். சனி பெயர்ச்சி வந்தது இல்லையா, இப்படிதான் 2 வருஷமா இருக்கா. அதான் அந்த நாடி ஜோசியனா பாத்துட்டு போலான்னு வந்தேன் மாமி. மணிக்கிட்டியா? ஆமா மாமி. என்ன சொல்றான்? மருத்துவ கண்டம் பாக்கணும்னு சொல்றாங்க. பாத்தியா? பார்த்தேன். ஓலையெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. இவ பேர் ஆர்த்தின்னு இருக்கு, என் பேர் சிவகாமின்னு இருக்கு. ஆனா அந்த ஓலை இவழுது இல்லையா, வேற யாருதோமா. சிவகாமியை பார். சாமி சிதம்பரம் போ. சிவகாமியை பார். ஆகாசம் தெரியும். ஆகாசம். ஏண்டி குழந்தை ஆயிடுச்சுன்னு வைத்தீஸ்வரன் கோயிலுக்காவது போயிருக்கலாமோ? போலான்னு தான் மாமி உங்க வீட்டு வாசல் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். உங்க ஞாபகம் வந்தது, அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன். இப்பவாது உனக்கு என் ஞாபகம் வந்துட்டேன். சரி, குடிக்கிறதுக்கு மோர் கொண்டு வரேன். உங்களுக்கு இப்ப டிஃபன் கொண்டு வந்துடுறேன். சார். டாக்டர் என்னாச்சு? இல்ல சார். வாங்க சார். வணக்கம். இப்போ ஒரு அம்மா ஒருத்தர் வந்தாங்க இல்லையா, நாடி ஜோசியம் பார்க்க. கொஞ்சம் தாட்டியா இருந்தாங்க. அவங்க பொண்ணு கூட இருமிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு நீங்க ஔஷத காண்டம் படிச்சு காமிச்சீங்க இல்லையா, அதை எனக்கு கொஞ்சம் படிச்சு காமிங்களேன். ஒருவேளை அந்த ஆர்த்தி என்னுடைய பொண்ணு ஆர்த்தியா இருக்குமோன்னு எனக்கு தெரியணும். அதான் டாக்டர் அது இருக்க. தம்பி இருங்க, கொஞ்சம் பாருங்க. இதானது?
பாருங்க பாருங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல நீங்க படிங்க உட்காருப்பா. பரவாயில்ல டாக்டர், இருக்கட்டும். இது இப்ப அந்த பொண்ணுக்கு நீங்க பார்த்த ஓலை தானுங்களா இது? ஆ. சரி சரி. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஹரஹர மகாதேவா போற்றி போற்றி. ஐங்கரன் துணைதான் கொண்டே அறைந்திட்டேன் அணங்கவள் பிணிகள். ஆத்தியாம் அவளின் நாமம் அன்னையாம் சிவகாமி என்பள். ஆ, ஆ, ஆ. மைங்குழல் மாதவள் அத்தன் தில்லையின் அரசன் என்போன். ஆ, தில்லைராஜன் நான் தான் தில்லைராஜன். ஓ, அதான் இருக்காதுல்ல தில்லைராஜன். இந்த வரி வந்ததாலதான் அவங்க ஓலை இல்லைன்னு சொல்லி அந்த அம்மாவை அனுப்பி வச்சேன். அப்போ சார் படிங்க மேல படிங்க சார். மைங்குழல் மாதவள் அத்தன் தில்லையின் அரசன் என்போம். மங்கையின் இந்த காண்டம் தேடிதான் வருவான் வருவான். ஆ, அதான் நான் வந்திருக்கேன். படிங்க. வந்தவன் வேலை சொன்னேன் வருத்திடும் பிணியின் முன்னே. நீங்க இந்த காண்டம் பார்க்க வர வேலையை பத்தி சொல்றாரு. ஓ, வலியவன் சனியின் கால்கள் நண்டதன் வலையில் புகுமுன். நண்டுன்னா கடகம். கடகம். ஆமா. சனி பகவான் கடகராசிக்கு பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த காண்டத்தை பார்க்க வருவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இன்னும் ஒரு மாசத்துல மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வராரு. சரியாதான் இருக்கு சரியாதான் இருக்கு. படிங்க. சுந்தரி இதனால் கொண்டு இருந்திட்ட பாகம் சொல்வேன். இதுவரைக்கும் இந்த பொண்ணுக்கு இருந்த வியாதிகள் பத்தி சொல்றேன்னு சொல்றாரு. சீருடன் கேட்டு தெளிவாய் ஆயுளும் 7ஆம் 10. சீருடன் கேட்டு தெளிவாய் ஆயுளும் 7ஆம் 10. அந்த பொண்ணுக்கு ஆயுள் பாவத்துல எந்த கோளாறும் இல்ல. 70 வயசு வரைக்கும் இருப்பாங்க. ஆ, ஆ, அப்படியா? அது அது வந்திருக்காதுல. ஆ, ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். நீ படி சார். பத்தினில் படர் தாமரையும் பைங்கிளி காலில் பாயும். அந்த பொண்ணுக்கு 10 வயசுல கால்ல அரிப்பு பட இப்படி ஏதாவது வந்திருக்கா? ஆமா 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 பட வந்தது. சரியா இருக்கு. நீங்க படிங்க. 10உடன் 4ம் சேர பூப்புடன் பெருவிரல் காயம். 14 வயசுல அந்த பொண்ணு வயசுக்கு வந்திருக்கும். ஆமா. அப்போ பெருவிரல்ல ஏதாவது காயம் பட்டுச்சா? ஆமா சார். அதே என்னோட ஒரு தடவை காலில் வரும்போது கொஞ்சம் கதவை அழுத்தி சாப்பிட்டேன். கட்ட விரல் மாட்டிடுச்சு. ரைட். நாங்க ஸ்டேஷன் கிளம்பிட்டு இருந்தப்போ அதான் சரியாதான் இருக்கு. அத்தனின் ஆசை கொண்டே அருமையாய் வளர்ந்த சேயும் 20இல் 2ம் சேர இடிநிலை தன்னில் வீழும். 22 வயசுல அந்த பொண்ணுக்கு ரொம்ப சோதனையான காலம்னு சொல்றாரு. ஆமா சார். அவ காணாம போனது அந்த வயசுல தானே. அதுதானே நான் வந்திருக்கேன். படிங்க ப்ளீஸ் படிங்க சார். வீழ்பவள் வெட்டை நோயில் வருந்தியே வாடி வாட. வெட்டை நோயினா எய்ட்ஸ். வசிஷ்டர் நாடியும் அதைத்தான் சொல்லுது. அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு தெரிஞ்சுக்கதான் சார் நான் வந்திருக்கேன். ஏதாவது மருந்து இருக்கா பார்த்து சொல்லுங்க. படிக்கிறேன் உட்காருங்க. இல்ல நீங்க படி தம்பி. இல்ல பரவாயில்லப்பா, எனக்கு அது தெரிஞ்சாகணும். நீங்க படி சார். வீழ்பவள் வெட்டை நோயில் வருந்தியே வாடி வாட. வந்த நல்லூடின் காலம் வசப்படும் மருந்துதானே. அப்படின்னா நல்லூடின் காலம் நல்ல காலம். இதுக்கு மருந்து இருக்குன்னு சொல்றாரு. அப்படியா? அப்பா, அது மருந்து இருக்குன்னு இதுல சொல்லிருக்கா? அதுதான் எனக்கு மருந்து இருக்கா? நீ படிக்கிறீங்க. வந்தடல் ஊழின் காலம் வசப்படும் மருந்துதானே. ஆழ்கடல் ஆர்வரிக்க அதில் ஊருக்குண்டுதானே. ஔடதம் அரும்பும் பாரு ஆகாயத்தலத்தில் தானே. ஆழ்கடல் ஆர்வரிக்க கடல் கொந்தளிக்கும் போது ஆகாயத்தலத்தில் தானே அரும்பும் பாரு. ஆகாயத்தலம்னா நம்ம சிதம்பரம் தான். இங்கதான் மருந்து தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. சிதம்பரத்தியா? இங்கே வா. இங்க என்னது? இங்க இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இங்கே இருக்காங்க.
தானே தான் தோன்றும் பாரு திருமருந்ததனை சொன்னேன். மருந்து சொல்றாரு. சொல்லுங்க சொல்லுங்க. தனிப்பெரும் மாந்தர் மாழ்வர் அவரது ஓலை தன்னில். தனிப்பெரும் மாந்தர் மாழ்வர் அவரது ஓலை தன்னில். என்ன தயங்குறீங்க? என்ன சொல்றாரு? இல்ல, சில ஆளுங்கள்லாம் செத்து போவாங்க, அவங்க ஓலையில இந்த மருந்தை பத்தி சொல்லியிருக்கேன்னு அகத்திய சொல்றாரு. அப்ப அந்த மருந்து மருந்து இதுல மணி மேல படிங்க. வீணே வீணேதான் போவார் பாரு வீண்டவர் ஆரீர் என்பேன். விளக்குடன் விட்டில் போல விதியினால் விதித்ததாலே வீண்டவர் ஆரீர் என்பேன். ஆரீர்னா 12 பேர் செத்து போவாங்க, அவங்களுடைய ஓலையில அந்த மருந்து பத்தி விளக்கமா சொல்லியிருக்கேன்னு சொல்றாரு. அப்ப அந்த 12 பேர் யாரு, அவங்க எங்க இருக்காங்க, அதை பத்தி ஏதாவது விவரம் இருக்கா? படிங்களேன். வீண்டவர் நாமம் சொல்வேன் வினை தொடங்க பழனிச்சங்கு. பேரா? பேரெல்லாம் சொல்றாரு. படி படி படி. அரண் பொன் நம்பல நடேசன் மதிபார்த்த மனோகரனும் முகம்மது பெருமான் அருமை. மன்ன நிந்த நிசைக்கு சீதாபதி சோம ஈசனும் முற்றே. என்ன எனக்கு ஒன்னும் புரியலையே, என்னது? அம்பல நடேசன் மனோகரன் முகம்மது பெருமான் மன்ன நிந்த நிசைக்கு சீதாபதி. இதுதான் புரியுது, மற்றதெல்லாம் பிரிச்சு பார்த்துதான் சொல்லணும். தம்பி, இப்போ அவர் படிச்சதெல்லாம் நீ எழுதிக்கிட்டு இருக்கல? கடைசி அண்ணே, அந்த கடைசி லைன் மட்டும். மன்ன நந்த நிசக்கி சீதாபதி சோம சொல்லுங்க. சோம ஈசனும் மற்றே. அவ்வளவுதானே இருக்குதுல? நான் வச்சுக்கிறேன், எனக்கு இது போதும். நான் இதை வச்சு அந்த 12 பேரை தேடிக்கிறேன். நான் வரேன். ரொம்ப சந்தோஷம். இல்ல, நீங்க சாதாரண விஷயம் சொல்லல சார். என் பொண்ணு ஆயுஷ் நல்லா இருக்கும்னு சொல்லிருக்கீங்க, இந்த மருந்து பத்தி சொல்லிருக்கீங்க. இதை வச்சுங்க. மோதிரத்தெல்லாம் இல்ல, நான் இதை மனசார கொடுக்கல, நீங்க வச்சுங்க. தம்பி, நீ இதை வச்சுக்க. தங்க மோதிரம் இல்ல பரவாயில்ல, நான் வச்சுக்க. நான் வரேன், பாட்டிக்கிட்டே நான் கிளம்பிட்டேன்னு சொல்லு. டாக்டர் இப்படி ஒரு நிமிஷம். தம்பி கொஞ்சம் இரு. என்ன மணி? இவ்வளவு படம் சரிங்க தம்பி. என்ன தம்பி இது? என்ன கவனிச்சீங்களா? ஓலையில சோம ஈசனும் முற்றே அப்படின்னு உங்களுக்கு கவனிச்சீங்களா? சோமேஸ்வரன் அந்த 12ல சோம பேரு இருக்கு. இந்த சோமு ஓலைய உடனே படிக்கணும்பா. மணி, நான் ஒரு வாரமா உங்களுக்கு காட்டணும்னு அந்த ஓலை எடுத்து வச்சிருக்கேன். ஆனா பாட்டி ஆத்துல இருந்து நகரவே மாட்டேங்கிறா. ஓலை எடுக்கிறதுக்கு வேலை வந்த மாதிரி படிக்கிறதுக்கும் வேலை வரணும் போல இருக்கு. அதுக்குள்ள என்ன நடக்க போதோ. நான் எங்க இருக்கேன்? நான் சொன்னேன்லக்கா, சினிமாவிலதான் நடிக்கிறவரா இருக்குன்னு. எழுந்தோன்னு கேக்குறாருல, நான் எங்க இருக்கேன்னு. ஏய் சும்மாரி, அது இல்ல தம்பி, அந்த புதர்ல மயங்கி விழுந்து கிடந்தீங்க. நாங்க தான் இங்க தூக்கி கொண்டு வந்து போட்டோம். உடம்புல ஜுரம் நெருப்பா கொதிக்குதுப்பா. நீங்க படுங்க தம்பி. இந்தாக்கா தம்பி குடிங்க, சுடு தண்ணி தான் குடிங்க. தம்பி, இவளை கட்டிக்கிறீங்களா? தலைமையில கண் கலங்காம வச்சு காப்பாத்துவா. அறிவில்ல உனக்கு? தம்பி பயப்படுறான் பாரு. நீ குடி சோமு, குடிச்சிட்டு படுத்துக்க. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் போஸ்டர் அடிச்சு ஓட்டிருக்குல்ல ஊரெல்லாம். நான் இது பண்ணல, நான் கொலை பண்ணல. நீங்க சொல்றத கேளுங்க, நான் இது பண்ணல. அது ஒண்ணும் இல்ல தம்பி, கெட்ட கிழமை ஏதாவது கண்டிருக்கும், அதனாலதான். உங்க உணவு போட்டு அழுத்திக்காதீங்க. நான் சொல்றேன்ல, படுத்துக்கோங்க. ரசம் வச்சுட்டியா?